வெல்கம் டு கதை கேட்க போகிறோம் சீரீஸ் வித் ஐஷு. இன்றைக்கி நம்ம கதை கேட்க போகிறோம் சீரீஸ் வித் ஐஷுவில் பஞ்சபூதங்கள் சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். வஞ்ச மனத்தான் பற்றொழுக்க பூதங்கள் 5 அகத்தே நகும். ஸோ அந்த வரிசையில் லாஸ்ட் அக்னி பார்த்தோம். இந்த வாட்டி எபிசோட் 4 ஈத்தர் ஆகாஷை பற்றி பார்க்க போகிறோம். ஈத்தர்னால் என்ன? நம்ம உடம்புல இருக்க ஸ்பேஸ் ஆகாயத்தோடு கம்பேர் பண்ணுறாங்க நம்ம பாடியை. அப்படி கம்பேர் பண்ணச்சே பாடியில் நடக்கிற ஒரு ஸ்பேஸ் இது வந்து விசிபிலிட்டி இல்லைனாலும் இதுதான் நம்மளோட எல்லாத்தோட பேசிக்காகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சவுண்ட் ட்ராவல் ஆகிற ஒரு மீடியமாகவும் இருக்குது அப்படின்னு ஒரு விதமாக சொல்கிறாங்க. லைக் இது வந்து யூனிவர்ஸில் இருக்க எல்லா இன்ஃபினிட்டி ஸ்பேஸையும் வந்து ஃபில் பண்ணும். அதே மாதிரி தான் நம்ம பாடியில் இருக்க ஒரு எம்டி ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணுறது. நம்ம உடம்புல வந்து ஸ்பேஸ் உள்ள இடம் ஓப்பனிங்காக இருக்கிற இடம் இருந்துன்னா மவுத்து, நோஸு, ஸ்டொமக்கு, அந்த இடத்துல இருக்க ஸ்பேசஸ்ஸு, அடுத்து செல்ஸ்க்கு இடையில் இருக்க கேப்பு. ஸ்பேஸ் இல்லைனா நமக்கு மூமெண்ட் வந்து கரெக்டாக இருக்காது. ஆமாம், அங்கே ஒரு மூமெண்ட் வேணும்னா, இப்போ ஒரு விஷயம் நகரணும்னா அந்த இடத்துல உனக்கு வந்து ஒரு இடம் வேணும், லைக் ஒரு விதமான ஒரு ஸ்பேஸ் வேணும். அப்படி அந்த ஸ்பேஸ் அந்த இடத்துல ப்ராப்பராக இல்லைனா மூமெண்ட் நடக்குமா? நடக்காது தானே. ஸோ அதை தான் இந்த ஆகாஷாவில் வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பேசிக் திங்கில். மெடிக்கல் பர்ஸ்பெக்டிவில் நம்ம இதை பார்க்குறோன்னா ஈத்தர் வந்து கான்செப்டாக என்ன சொல்லுவாங்கன்னா எதுவும் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்டெரக்டாக நம்ம பாடியில் இருக்கிற ஒரு விஷயம் ஸ்பேஸுன்ற ஒரு நமக்கு ஸ்பேஸஸ் இல்லைன்னா எந்த அளவுக்கு பிளட் ஃப்ளோவில் ஒரு ஸ்பேஸே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயம் அடைச்சிக்கிச்சுன்னா ஃப்ளோ கரெக்டாக இருக்க மாட்டேங்குது. இல்லை, ஒரு இடம் வேணும்ல. அதுக்குமே நம்ம பாடி கேவிட்டிஸில் பார்த்தோன்னா நம்ம மவுத்தில், நம்ம நாசல் கேவிட்டியில், நம்ம லங்கில், நம்மளோட செல் டிஷ்யூஸில் எல்லாத்துலேயுமே ஸ்பேசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் மெயின் ஒர்க் பார்த்தோன்னா நம்ம நர்வ் சிஸ்டம்க்கு சிக்னல் கொடுக்கறதாகட்டும், இந்த நர்வை டிரான்ஸ்மிஷன் பண்ணுறது, சவுண்ட் வைப்ரேஷனை வந்து ப்ரூவ் பண்ணுறது. அப்படி சவுண்ட் வைப்ரேஷன் இல்லைன்னா நமக்கு அஃபெக்ஷன் நிறைய, லைக் சில விஷயம் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு இயர் இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னா காதை அடைச்சிக்கிட்டு, இப்போ நார்மலாக ஒரு கோல்டே பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம நாசல் கேவிட்டி அடைச்சிக்கிட்டு நம்மளால் அந்த ஸ்பேஸ் இல்லாததுனால தானே நம்மளால் வந்து ப்ரீத் பண்ண முடியல அந்த டைமில். ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பாடியோட கனெக்ட் பண்ணி சொல்கிறாங்க ஆகாஷாவை. அப்புறம் வந்து நேச்சுரோபதி வியூவில், நம்மளோட வியூவில், என்னோடய வியூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆகாஷ எலமெண்ட் வந்து நம்மளோட மென்டல் கிளாரிட்டியை, நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை, நம்மளோட காம்னஸ்ஸை எல்லாத்தையுமே வந்து நம்மளோட ஆகாஷான்ற விஷயம் வந்து பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டீப் அவேர்னஸ்ஸை, இது இம்பேலன்ஸ் ஆனால் என்ன பிரச்சனை வரும்? பேலன்ஸாக இருந்தால் இவ்வளோ பெனிஃபிஷியல் விஷயம் நடக்குது. அதான் சொல்லலை, நம்மளோட உடம்பும் நம்மளோட நேச்சரும் ஒன்று தான். லைக் ரெண்டுத்தையுமே நம்ம ஒரு விஷயத்த நல்லா பார்த்துக்கிட்டாவே அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த விஷயத்துக்கு வந்து போய் சேரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை சுற்றி இருக்க பர்சன்ஸை தாண்டி, பர்சன்ஸும் இம்பார்ட்டன்ட் தான், உங்களை சுற்றி இருக்க நேச்சரையும் பார்த்துக்கோங்க. பர்சனை தாண்டி நீங்கள் அலோனாக ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு நேச்சர், ஒரு காற்றாகட்டும், நீங்கள் விடுற மூச்சு ஆகட்டும், நீங்கள் பார்க்குற விஷயமாகட்டும், உங்களை நிறைய விஷுவலைஸாக சேஞ்ச் பண்ணுது. அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஈத்தர் வந்து இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா நமக்கு ஓவர் திங்கிங் அதிகமாகும், ஒரு லோன்லினஸ் ஃபீல் எப்பயுமே நமக்குள்ளே இருக்கும், ஆன்சைட்டி, டிஸ்கண்டினியூவேஷனாக வந்து சைலன்ஸ் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் வந்து ஈத்தர் வந்து பேலன்ஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கொஞ்சம் ஆகும். பட் இருந்தாலும் ப்ராக்டிஸ் மேக் அ பர்ஃபெக்ட் மேன். எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலுமே அவனோட ப்ராக்டிஸ்ன்றது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு மூமெண்ட்ஸுக்குமே நமக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன் கைண்ட் ஆஃப் டெய்லி நம்மளோட லைஃப் ஸ்டைலில் எல்லாத்துக்குமே வந்து ப்ராக்டிஸ்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கும். ஏங்க, லைக் நம்மளோட மென்டல் கிளாரிட்டி இருந்துச்சுனாவே நம்ம வந்து நிறைய விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு த்ரூ அவுட் பண்ணிவிட்டு வந்துடுவோம். க்ரியேட்டிவிட்டி லைக் ஸ்பேஸ். நம்ம ஒரு காலியான ஒரு இடத்துல நம்ம என்ன எப்பயுமே யோசிக்கிறது, இந்த வால் காலியாக இருக்கே, நம்ம இதை டெக்கர் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும், இதை இன்னும் நம்ம நல்லா கேர் பண்ணிக்கிட்டால் இது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும், நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கும், நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு க்ரியேட்டிவ்னஸ் இருக்குது ஒவ்வொரு விஷயத்துக்குமே. அவேர்னஸ், நம்ம ஒரு விஷயத்தில் அவேராக இருந்துட்டால் நிறைய ப்ராப்ளமாக நம்ம சார்ட் அவுட் பண்ணிடலாம். சில விஷயத்தில் நம்ம ஃப்ளோவில் இருந்தாலுமே அந்த விஷயத்தோட அவேர்னஸ், அதை பற்றின ஒரு நாலேஜ் நமக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து லைஃப் வந்து ப்ராப்பராக வந்து ரன் பண்ண முடியும். அந்த அவேர்னஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ஸோ அதனால் வந்து அவேராக இருக்கணும். சில விஷயத்துலலாம் வந்து இம்பேலன்ஸ் நம்மளே தான் ஒரு சில விஷயத்துக்கு ஒரு விஷயம் இம்பேலன்ஸ் நம்ம பாடியில் ஆகுதுன்னா அதுக்கு நம்ம மட்டும்தான் ரீசன். வெளியே இருக்கவங்க, வெளியே பீப்புள் மேலே பழி வைக்க முடியாது. நம்ம ஹெல்த்தை கேர் பண்ணிக்காமல் அவங்களுக்காக நம்ம ஓவர் திங்க் பண்ணுறது, அவங்களுக்காக நம்ம ஓவர் டோ பண்ணுறதெல்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் அதை தள்ளி வச்சுருங்க. உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்கள பாருங்கள். உங்களை பார்க்குறதுக்கே உங்கள் மைண்ட் செட் வந்து ரெடியாக இல்லைன்ற போது நீங்கள் எப்படி மற்றவங்கள சூஸ் பண்ண முடியும்? லைக் அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத தாண்டி
நீங்கள் உங்கள் ஹெல்த்தை வந்து டேக் கேர் பண்ணிக்க ஆரம்பிச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் கிளியர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடுத்தவங்களுக்கு தானாகவே உங்களுக்கு சில விஷயம்லாம் வந்து புரிய ஆரம்பிக்கும். இன்டர் கனெக்ட் பண்ணிக்கிறது மற்றவங்களுக்காக ஃபீல் பண்ணுறதுனால அந்த விஷயம் அந்த நேரத்துக்கு சரியாகாது. நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, நான் இருக்கேன், நான் உங்களுக்கு தைரியம் சொல்ல தான் செய்யணும். நீங்கள் அவங்க கூட சேர்ந்து ஃபீல் பண்ணாமல் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்ல தான் செய்யணும். அவன் ஃபீல் பண்ணுறான், நீங்கள் அவன் கூட சேர்ந்து ஃபீல் பண்ணுறதை தாண்டி அவனுக்கு நீங்கள் ஒரு உறுதுணையாக நிற்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவன் ஒரு ஒரு லைஃப்பில் வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாலும் சரி, அவன் ஒரு வேலைக்கு போகாமல் இருந்தாலும் சரி, அவனுக்கு பிடிச்சவங்க அவனை மிஸ் பண்ணாலும் சரி, ஒரு பர்சன் அவனை விட்டு போயிட்டாலும் சரி, அவனோட ஒரு ஒரு லைஃப்பில் லவ் பிரேக்கப் ஆனாலுமே நீங்கள் அவன் கூட வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும். அவனுக்கு வந்து உண்மையை நியாயமாக புரிய வைக்க ட்ரை பண்ணணும், எந்த ஒரு பர்சனாக இருந்தாலுமே. அப்படி ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா ஓகே. அதையும் ஃபஸ்ட்டு உங்கள் ஹெல்த்தை நீங்கள் கேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில விஷயத்துக்குலாம் வாங்க. ஏன்னா அந்த ஓவர் திங்க் லோன்லினஸ் ஃபீலிங்லாம் நமக்கு வரும்போது நம்ம கவனிக்காமல் விடுறது தான். ஸ்டார்டிங்கில் ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்ம கேர்லெஸ்ஸாக விடுறது தான் நமக்கு வந்து பிரச்சனையாக வந்து முடியும். ஸோ ஸ்டார்டிங்கில் எல்லாத்தையுமே பார்த்தாவே முக்கால்வாசி ப்ராப்ளம் வந்து சார்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் உங்களுக்கு உள்ளே இருக்கிற பிரச்சனையை நீங்கள் சார்ட் அவுட் பண்ணுங்கள். உட்காந்து உங்களுக்கான டைமை நீங்கள் கொடுங்க. உங்களுக்கான ப்ரீத்திங் இருக்குது, ஆசனாஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஆசனாஸ் ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக்கோங்க. டைம் வந்து கொஞ்சம் ஃபோன் டைம் வந்து கம்மி பண்ணிக்க பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. இது எனக்கும் இந்த விஷயம்லாம் வந்து பொருந்த ஆரம்பிக்கும். சார் இதை நானும் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணும்போது லைக் நம்ம இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணோம்ல, ஐஷுவா நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஐஷுவா இதெல்லாம் நம்மளை மாற்றிக்கணும், நமக்கான ஹெல்த் நமக்கு வேணும்னா நம்ம தான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும், நம்மளை யாரும் வந்து சேஞ்ச் அவுட் பண்ணி கொடுக்க போகிறதில்ல. ஸோ ஐஷுவா நான் இதை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன், நிறைய அதை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஃபெயிலியர் மேனுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு வலி இருக்கும். அந்த வலியை தாண்டி தான் ஒருத்தனும் சக்சீடாக ஆகுறான். அதே மாதிரி தான் சக்ஸஸ் ஆஃப் ஃபெயிலியர் உங்கள் லைஃப்பில் வரும்போது வாட் எவர் இட் இஸ், இந்த ஸ்பேஸ்ன்ற விஷயத்த அதுக்கான அது வந்து ஹீல் ஆகிறதுக்கான ஒரு ஸ்பேஸை நீங்கள் கொடுங்க. அதை நீங்கள் டம்ப் பண்ணி யோசிச்சு இது பண்ணாமல் அதை ஹீலிங் ஸ்பேஸை கொடுங்க உங்களுக்குள்ள. நான் இது கூட கனெக்ட் பண்ணிக்கிறது இப்படி தான். நம்மளோட எமோஷன்ஸ்க்கான ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும். அதை வந்து ஹீல் அவுட் ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். அது டைம் எடுத்து தான் நம்ம டைம் கொடுக்கணும். ஹீல் அவுட் ஆகிறதுக்கு மட்டும் தான் டைம் கொடுக்கணும். ட்ரை பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லலை. பட் ஹீல் அவுட் ஆனிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த விஷயத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. துரோகம் பண்ணுறானா, இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் அக்செப்ட் அண்ட் மூவ் இட். அவன் பண்ணிட்டான் அவனுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுனால எதுவுமே ஆக போகிறதில்ல. ஒரு விஷயம் அவன் பண்ணானா ஜஸ்ட் மூவ் இட் அண்ட் லிவ் இட். ஏன்னா உங்கள் மைண்ட் தான் அதில் டிஸ்டர்ப் ஆகும். அவனுக்கு அது மறந்து கூட போயிடும். எல்லாம் கில்ட்டாக ஃபீல் பண்ணுவான், எல்லாம் இப்படி தான் இருப்பான்னெல்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு லைஃப்பில் நம்ம பார்க்குற ஒவ்வொரு பர்சன்கிட்டேருந்து ஒரு குட் லெசன்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. அவன் என்ன வேணால் பண்ணியிருக்கணும், ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நமக்கு உனக்கு ஒரு குட் லெசன் சொல்லி கொடுத்துருக்கால. நெக்ஸ்ட்டு அது மாதிரி ஒரு பர்சனை பார்க்கும்போது இவன்ட்ட இருந்த மாதிரி நம்ம அவங்ககிட்ட இருக்கக்கூடாது. நம்மளுக்குள்ள ஒரு லிமிட் ஸ்பேஸை வந்து நம்மளே உருவாக்கிக்கணும். ஒரு லைஃப் சைக்கிளை வந்து நம்மளே வந்து வடிவமைச்சிக்கணும். இப்படி தான் நம்ம லைஃப்னு சொல்லி நம்ம ஒரு சைக்கிள் போட்டு நம்ம வாழ்ந்துக்கலாம். லைக் ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸ் வராமல் பார்த்துக்கலாம். மிஸ்டேக் பண்ண தப்பு இல்லை, சேம் விஷயத்தில் அதே மிஸ்டேக்கை திரும்ப பண்ணும் போது தான் அது தப்பாக மாறுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். அதுக்கு இந்த வந்து ஸ்பேஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யோகி கனெக்டிவிட்டி படி பார்த்தா ஈத்தர் வந்து நம்மளோட விஷுதி சக்ரா, அந்த 7 சக்ராலே விஷுதி சக்ரா எங்கன்னா த்ரோட் ஏரியா கிட்ட. எதுக்குன்னா அது ஒரு கம்யூனிகேஷனுக்கு, நம்மளோட எக்ஸ்ப்ரெஷனை வந்து வெளிப்படுறதுக்கு. அடுத்து வந்து சவுண்ட் வைப்ரேஷனுக்கு, சேன் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வரும்ல, நீங்கள் வேணால் நம்ம இந்த சேன் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஒரு 5 மினிட்ஸில். எல்லோரும் வந்து ஐஸ் க்ளோஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸாக டீப்பாக ஒரு ப்ரீத் எடுங்க. ப்ரீத்திங் டீப்லி ஸ்லோலி இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணிவிட்டு, எக்ஸேல் பண்ணும் போது ஓம் சாண்ட்டை சொல்லுங்கள். இப்படி ஓம் சாண்ட் பண்ணுறீங்கள்ல, ஸோ அந்த சாண்டிங் அப்போது எவ்வளோ நேரம் உங்களால் அது வந்து லைக் ஸ்பேஸ் இருக்கிறதுனால தான் அந்த சவுண்ட் க்ரியேட் ஆக முடியுது. எந்த ஒரு விஷயத்துக்குமே இடுக்கட்டாக இருந்தால் அந்த சவுண்ட் வராது. லைக் இன் பிட்வீன் த ஸ்பேஸ் ஆஃப் யுவர் பாடியில் நடக்கிற ஒரு சில விஷயத்துக்கு இன் பிட்வீன் த ஸ்பேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மெடிடேட் பண்ணுறதுக்கும், மந்த்ரா சாண்ட் பண்ணுறதுக்கும், ஈத்தர் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் இந்த விசுத்தி சக்ரா வந்து ஹெல்ப் பண்ணுது. எமோஷ்னலாக பார்த்தோம்னா எர்த்னா ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும், வாட்டர்னா ஒரு ஃப்ளோ இருக்கணும், ஈத்தர்னா நம்மளோட அவேர்னஸை க்ரியேட் பண்ணுது. நம்ம ஸ்பேஸ் மேலேயும் நம்மளோட பாடி மேலேயும் நம்ம எல்லாத்து மேலேயும் ஒரு அவேர்னஸ் இருக்கணும். நம்மளோட ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம ஸ்பேசியஸை வந்து கற்றுக்கணும். இடத்தை வந்து எப்படி வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லி கற்றுக்கணும். நம்ம பாடியிலையுமே எப்படி ஒரு ஸ்பேசியஸான விஷயத்தை வந்து நம்ம கடவுள் எவ்வளோ அழகாக கம்பேர் பண்ணியிருக்காங்க. நேச்சரோடையும் நம்ம பாடியோடையும் படைக்கும் போதே இந்த ஒரு அற்புதமான விஷயத்தெல்லாம் வச்சு நமக்கு படைச்சிருக்காரு. லைக்
ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த விஷயம்லாம் நம்ம வந்து கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கும் போது. உங்கள் கூட இந்த கதை கேட்க போகிற எபிசோட்ஸில் நான் வந்து ஷேர் பண்ணிக்கும் போது இந்த பஞ்சபூதாஸ் பற்றி என்னோடய காலேஜ் டேஸ் நான் படித்த சில விஷயம்லாம் எனக்கு வந்து இப்போ ரிமைன் ஆகுது. அப்போ நான் ரொம்ப பெருசாலாம் இது பண்ணிக்க மாட்டேன். நம்ம படிக்கணும், எக்ஸாம் எழுதுறோம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் படிச்சுட்டு எழுதிடுவேன். இப்போ சில விஷயத்த என்னோட கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது. அந்த கனெக்ஷன்ஸில் நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன், நான் என்னென்ன வந்து கோ த்ரூ பண்ணிக்கிறேன், நான் எப்போ வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேனோ அதுக்கப்புறம் தான் என்னோடய மிஸ்டேக்ஸ் எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. நீ பண்ணுற மிஸ்டேக்கை உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க எப்போ முடியுதோ அப்போவே நீ லைஃப்பை வந்து வாழ்றதுக்கு ரெடியான ஒரு மனுஷனாக தான் இருக்கே. அதை வந்து உன்னால் பேலன்ஸ் பண்ண முடியும் போது அப்போ நீ ஒரு மனுஷனாக தான் இருக்க. அப்போது அதுக்கப்புறம் நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தான் இருப்ப. இந்த லேர்னிங் ஃபேஸ்ன்றது உன்னோட த்ரூ அவுட் லைஃப் வரைக்குமே வரும். உன்னோட லாஸ்ட் டெத் பெட் வரைக்குமே நீ வந்து கற்றுக்கிட்டே தான் இருப்ப. ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருப்ப. லேர்ன் பண்ணுறதோ மற்றவங்க கிட்ட ஒரு விஷயத்த நல்ல விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அதில் ஈகோஸ்டிக் இருக்கக்கூடாது. அதில் செல்ஃப் ரெஸ்பெக்ட் லைக் இருக்கலாம். பட் ஈகோஸ்டிக்ன்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. அதில் இது அதுன்னு சொல்லி பார்க்காம நம்மளை விட வயசில் பெரியவங்க சில விஷயம் நமக்கு கற்றுத்தராங்கன்னா நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். எந்த தப்பும் இல்லை. இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜியே வந்தாலும் சில எக்ஸ்பீரியன்ஸை சில பர்சன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வாங்குறது எப்பயுமே நம்ம லைஃப்பில் வந்து சில எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் கிட்டேருந்து கற்றுக்கிறது ஒரு யூஷுவல் பாயிண்ட் தானே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயத்த கற்றுக்க பாருங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், செல்ஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பேஸ் மேலே அவேர்னஸ் இருந்துச்சுன்னா நம்ம லைஃப் இன்னும் பெட்டராகவும் ரொம்ப ஸ்மூதராகவும் இருக்குன்னு சொல்லி நம்மளோட ஆகாஷ் எபிசோடை நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேன். உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் ஒரு உடம்புலையும் நீங்கள் கண்டதை போட்டு ஹோல் அடைக்கிறதுக்கு ட்ரை லைக் நீங்கள் எடுக்கிற ஜங்க் ஃபுட்டு அதுவுமே ஒரு பாதிப்பை கொடுக்கும் ஸ்பேஸ்க்கு. அதே மாதிரி நம்ம கொளுத்துற பிளாஸ்டிக் ஆகட்டும் போயிட்டு நம்மளோட ஸ்பேஸில் வந்து நிறைய விஷயத்த வந்து ஸ்பாயில் பண்ணுது. இயற்கையை முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாடியிலையும் சரி வெளியும் சரி நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணாமல் இருந்தாவே நம்ம லைஃப் வந்து ரொம்ப அழகாகவும் க்யூக்கராகவும் இருக்கும். லைக் பியூட்டிஃபுல் லைஃப் வந்து நமக்கு இருக்கும். ஆஹா ஓகோன்னு சொல்லனாலும் நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, அது இருக்கும். ஸோ தேங்க்யூ.